தமிழக அரசாங்கம் பழைய ஓய்வூதிய திட்டத்தை ஒழித்து கட்டி பழைய ஓய்வூதியத்தை அமுல்படுத்துவதற்காக தேர்தல் காலத்திலே வாக்குறுதி அளித்தார். ஆனால் அண்மையிலே அந்த கோரிக்கை நிறைவேற்றுவதற்கு பதிலாக அந்த குழுவை அமைத்து 194 சங்கங்களுடன் கலந்து பேசி மீண்டும் அந்த குழுவினுடைய அறிக்கை அளிப்பதற்கு கால நீட்டிப்பு அளித்து தாமதம் செய்து வருகின்றார். இந்த சூழ்நிலையிலே பழைய ஓய்வூதிய திட்டத்தை எந்த விதமான ஆராய்வும் தேவையில்லை என்ற நிலைமையிலே அதை உடனடியாக அமுல்படுத்த வேண்டும், தேர்தல் கால வாக்குறுதிகளை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் இந்த நேரத்திலே இந்த கோரிக்கை வைத்திருக்கின்றோம். அதே மாதிரி தேர்தல் காலத்திலே அளித்த அந்த எந்த வாக்குறுதியும் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை. அண்மையிலே பாராளுமன்றத்திலே 8வது ஊதிய கமிஷனை அறிவிப்பதற்கு மத்திய அரசாங்கம் ஒரு உத்தரவை போட்டு இன்று ஓய்வு பெற்று பென்ஷன் வாங்கி கொண்டிருக்கின்ற யாருக்கும் 8வது ஊதிய குழுவின் பலன்கள் கிடையாது, இனிமேல் ஓய்வு பெறப் போகிறவர்களுக்கு மட்டும்தான் அந்த பலன்கள் கிடைக்கும் என்று கூறி மிகப்பெரிய ஒரு அநியாயத்தை செய்திருக்கிறது. அதை கண்டித்து இந்தியா முழுவதும் சிவில் பென்ஷனர்ஸ் கூட்டமைப்பு சார்பாக புதுடெல்லியிலே இன்று ஜந்தர் மந்தர் அந்த திடலிலே மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அதை ஒட்டி தமிழகத்திலும் மாவட்ட தலைநகரங்களில் அனைத்து வட்டங்களிலும் இன்றைக்கு இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. ஆகவே மத்திய அரசாங்கம் அந்த 8வது ஊதிய குழுவின் பரிந்துரைகளின்படி ஊதிய மாற்றத்தை எல்லா ஓய்வூதியர்களுக்கும் விரிவுபடுத்தி வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அதே மாதிரி தமிழக அரசாங்கம் பழைய பென்ஷன் திட்டத்தை எந்த விதமான நிபந்தனையுமின்றி உடனடியாக எல்லா ஊழியர்களுக்கும் எல்லா ஓய்வூதியர்களுக்கும் அமல்படுத்த வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நான் நெடுமாறன், மாவட்ட செயலாளர், தமிழ்நாடு